சின்னம் என்பது கட்சியின் பெயரை சொன்னதும் கிராமப்புற மக்களுக்கும் சட்டென நினைவுக்கு வரும் ஒரு பொருளாகவும் கட்சியை முன்னிலைப்படுத்தும் ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. கட்சியை மக்களிடையே சென்றடையும் ஒரு பிராண்டாக இருப்பது இந்த சின்னங்கள்தான். அந்த சின்னத்தை எல்லா இடங்களிலும் முன்னிறுத்தி அதனை உயிரோட்டமுள்ள பொருளாக உருவகப்படுத்துவதன் மூலம் மக்கள் மனதில் ஒரு உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்தப்படுகிறது. இப்படி மாற்றுவதன் மூலம் கட்சியோ கட்சியின் கொள்கைகளோ முக்கியத்துவம் பெறாமல் சின்னம் மட்டும் முன்னணியில் நிற்கும். அதுதான் அரசியல்வாதிகள் விரும்புவது. பல்வேறு நம்பிக்கைகளில் மூழ்கி எளிதில் உணர்ச்சி வசப்படுகின்ற தன்மையில் வாழ்ந்து வருகிற மக்கள் மத்தியில் சின்னம் பற்றிய பார்வைகளும் நம்பிக்கைகளும் அடிமனதில் ஆழமாக பதிவாகி விடுகின்றன. காலங்காலமாய் உருவாக்கி வைத்திருக்கும் சின்னம்தான் அரசியல்வாதிகளின் மிகப்பெரிய முதலீடு. ஆரம்ப காலகட்டங்களில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு வண்ணங்களை கொண்ட ஓட்டுப்பெட்டிகள் இருந்தது. ஓட்டுச்சீட்டை எந்த வண்ணப்பெட்டியில் போடுகிறாரோ அதுவே அவர் வாக்களித்த கட்சியாக கருதப்பட்டது. இப்படி ஆரம்பித்த சின்னம் தற்காலத்தில் அசுரத்தனமாக வளர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் வாக்காளர்களை கவர்ந்திழுக்கும் ஒரு அம்சமாகவே இருக்கிறது. இன்று வரை அதிமுகவின் பெரிய பலமாக பார்க்கப்படுவது எம்ஜிஆரும் இரட்டை இலையும்தான். 1987 ஆண்டு எம்ஜிஆர் மறைவுக்கு பின் முடக்கப்பட்ட இரட்டை இலை தற்போது 27 ஆண்டுகளுக்கு இரண்டாவது முறையாக ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுகவின் சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் எதிர்காலம் என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.